காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் திருடர்கள் ஜாக்கிரதை அத்தியாயம் 3. 2.5 லட்ச ரூபா சம்பளம் தர வேலை பறி போயிடுச்சு. உடனடி பண தேவைக்காக அஜய் மற்றும் சல்மான் பேங்கை கொள்ள அடிக்க பிளான் பண்றாங்க. பிளானிங்கை இவங்க பண்ண லோக்கல் தாதா ராஜமாணிக்கம் தான் இதை செய்ய போறான். ஹேக்கிங்ல கை தேர்ந்த சல்மான் அதை சிறப்பா செய்வான், நான் ஸ்கெட்ச் போட்டு தரேன் அப்படின்னு ராஜமாணிக்கத்துக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான் அஜய். கூட குறைச்சல் இல்லாம அடிக்கிற பணத்துல 3 பங்கு கட் அண்ட் ரைட்டா பேசுறான் மாணிக்கம். அப்போ என் ஃப்ரெண்ட் அந்த பேங்க் கட்டின சிவில் இன்ஜினியர் ஃபர்மில் தான் இருக்கான். ப்ளூ பிரிண்ட் வாங்குறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் போட்டு எஸ்கேப் பிளான் தரேன். சரியா மாணிக்கம்? அதெல்லாம் சரிதான். இந்த ஆக்குன்றீங்களே அப்படின்னா என்ன மேட்ரு? இப்ப எல்லா பேங்க்லயும் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க இல்லையா? அது நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு பேர் தான் ஹேக்கிங். கேமரா கண்ட்ரோல் ரூமை நம்ம வெப் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டா நீ காசு அடிச்சுட்டு போற வரைக்கும் கேமரா பிளாக் அவுட் ஆயிடும். பெரிய ஆளுங்கடா நீங்க. இப்படி கூட ஆட்டிய போடலாமா? அதெல்லாம் இருக்கட்டும். அடிக்கிறதுல 3 ஷேரு ஒத்த பைசா கொஞ்சாலும் அவ்வளவுதான் போட்டு போயினே இருப்பேன். என்ன மச்சா போக போக மரியாதை குறைச்சிட்டே போறான். பயமா இருக்கு டூட். இவனை கழட்டி விட்டுடு, வேற யாரையாவது வச்சு பாத்துக்கலாம். நம்ம பிளான் ஆல்ரெடி அவங்க கிட்ட சொல்லிட்டோம் டூட். இனிமே ஒன்னும் செய்ய முடியாது, பாத்துக்கலாம். சிகரெட் முடிஞ்சு போச்சு, ஆர்டர் பண்ணு. ஆங்கிலத்துல சொல்லுவாங்களே டெஸ்பிரேஷன், அதுதான் நம்மள பல நேரங்கள்ல தப்பான முடிவு எடுக்க வைக்குது. காசை எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம்ங்கிற மக்களுக்கு நடுவுல காசை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம்னு யோசிக்கிற அஜய் அண்ட் சல்மானுக்கு இப்ப ராஜமாணிக்கம் பேசுறது கேட்டா புலிவால புடிச்ச கதையா தோணுது. நீ மட்டும் இத சரியா முடிச்சுட்டா நம்ம கையில ஆளுக்கு குறைஞ்சது 5 கோடி நிக்கும். போலீஸ் பாசிபிள் பிளேசஸ்ல இம்மீடியட்டா ட்ரேஸ் பண்ணுவாங்க. சோ அடிச்சதும் அத நான் சிகரெட் பஜ்ஜி சூடா இருக்கு கொண்டு வரவனா? ஏய் பசிக்குதுப்பா, ஸ்ட்ராங்கா ஒரு டீ சொல்லு, கூட 4 பஜ்ஜி. யோ எவ்வளவு முக்கியமா பேசிட்டு இருக்கேன், பைத்தியம் மாட்டோம் வளரிட்டு. காசு அடிச்சதும் உன் பேட்டைக்கும் என் பிளாட்டுக்கும் நடுவுல இருக்கிற பழைய இரும்பு மார்க்கெட் 11ஆம் நம்பர் கடையில புதைச்சு வைக்கிறோம். 2 நாளைக்கு அப்புறம் போலீஸ் எல்லாம் காலியானதுக்கு அப்புறமேல எடுத்துட்டு கிளம்புறோம். பஜ்ஜி வேணுமா வேணாமா? சோட்டு ஒண்ணும் வேணாம், நீ போ. செகண்ட் ஷோல பாக்குற இங்கிலீஷ் படங்கள்லாம் யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, இந்த மாதிரி திருட்டு பிளான் போட்டு மாட்டிக்காம எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. பிளான் சக்சஸ் ஆகுமா? தெரிஞ்சுக்கலாம், காத்திருங்கள். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் திருடர்கள் ஜாக்கிரதை அத்தியாயம் 3. காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். brought to you by Achi Masala, the mother of good taste.